கர்த்தருடைய நாமம் மையப்படுவதாக. ஆண்டுடைய சமூகத்தில் 37ஆம் சங்கீதத்துடைய 5ஆம் வசனத்தை நம்ம தியானிச்சுட்டு வருகிற பொழுது, ஆண்டவராய் தெய்வம் வழியை ஒப்பு கொடுக்கிற காரியங்களை குறித்து நம்ம தியானிக்க வச்சிருக்கிறார். எந்தெந்த காலகட்டத்தில் இந்த வழிகள் என்பது ஒப்பு கொடுக்கப்படுகிறது, இந்த ஒப்பு கொடுக்கப்படுகிறதுனால கர்த்தர்ட்ட ஒப்பு கொடுக்கிற இந்த ஒப்பு கொடுத்தல், அதற்கு பின்பு கர்த்தர் மேல் வைக்கிற நம்பிக்கை, இது நிமித்தமாக நம் காரியங்கள் அனைத்தும் வாய்க்கிறது என்பதை நாம் கடந்த 2 வாரம் தியானித்தோம். இந்த 3வது வாரத்தில் கூட யோசேப்பு குறித்தான காரியங்களை 105ஆம் சங்கீதத்திலையும் சொல்லப்பட்ட வார்த்தை ஒரு வசனத்தை வாசித்தோம். அந்த வசனத்தில் அந்த 22ஆம் வசனம் வாசிக்கிற அந்த வசனம் சொல்லி பாருங்க. இந்த வசனம் சொல்லுது, அவனை ஆண்டவனும் நல்லா கவனிச்சு பாருங்க. ஆண்டவனும் அதிபதியும் ஆனான் யோசேப்பு. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த யோசேப்பு வீட்டில் பிறந்த மாத்திரத்தில் பயங்கரமான ஒரு செல்ல பிள்ளை. 10 ஆம்பளை பிள்ளை பிறந்திருக்குது. 11வது ஆம்பளை பிள்ளை பிறந்தால் சாதாரணமாக தான் நினைப்பாங்க. ஆனால் இந்த யோசேப்பு யாக்கோப்புக்கு 11வது ஆம்பளை பிள்ளை பிறந்தாலும் கூட அவன் தான் வீட்டில் என்ன செஞ்சான், ரொம்ப செல்ல பிள்ளையாக இருந்தான். காரணம், அவனுடைய தகப்பன் அவன் நேசித்த 4 வாழ்க்கை துணைகளில் ஒரு வாழ்க்கை துணை ராகேல். அந்த ராகேல் பெற்ற முதல் பிள்ளையாக இருக்கபடினால அதுவும் ரொம்ப நாள் ராகேலுக்கு பிள்ளை இல்லாமல் இருந்துச்சு. அதனால் அந்த ராகேல் தேவனுடைய சமூகத்தில் மன்றாடி ஒரு பிள்ளையை கேட்டு வாங்கி பெற்றுக்கொண்டாள். அந்த பிள்ளை பிறந்தபோது அந்த பிள்ளை மறுபடியாக இருந்த ராகேல் பெற்ற சந்தோஷத்தை விட யாக்கோப்புக்கு ரொம்ப சந்தோஷம். அதனால் பார்த்தீங்கன்னா அவனுக்கு ராஜ உடை உடுத்தி வளர்த்தான். பல வர்ண அங்கி வஸ்திரத்தை அவனுக்கு உடுத்தி விட்டான். இந்த பலவர்ண வஸ்திரத்தை குறித்து நான் வேதத்தில் வாசிக்கிற பொழுது 2 சாமுவேல் புஸ்தகம் 13 அந்த வசனத்தை நான் வாசிக்கிற பொழுது 2 சாமுவேல் 13ஆம் அதிகாரத்தில் இந்த தாமாரை குறித்து ஒரு வார்த்தை வரும் பார்த்தீங்களா? 13:18 அதில் போட்டிருக்கு பாருங்க. ராஜகுமாரத்திலாகிய கன்னிகைகள், ராஜகுமாரத்திகள் உடுத்துகிற அந்த சால்வைகள் வஸ்திரங்கள் எப்படிப்பட்டதாக இருக்குமா? பல வர்ணம் உடையதாக இருக்குமா. இது தாவீதுடைய மகள். அது எந்த காலகட்டத்தில், அது வேற ஒரு இக்கட்டான காலகட்டத்தில் அவள் அந்த வஸ்திரத்தை கொடுத்துருக்க பற்றி வேதம் சொல்லுது. அந்த காலகட்டத்தில் நம்ம தியானிக்க போகிறதில்ல. நல்லா கவனிச்சு பாருங்கள். அப்போது ஒரு ராஜகுமார்த்திகள், அது தகப்பனால் விரும்பப்பட்ட அந்த பிள்ளைகள் பல வர்ண வஸ்திரங்களை தரித்திருக்கிறாங்கன்னா அவங்களாம் நல்ல வசதி படைத்தவங்க, ராஜாத்திகள், இளவரசிகள்னு அர்த்தம். அப்போது இந்த 37ஆம் சங்கீதத்திலையும் 37ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தின் புத்தகத்திலையும் இவனுக்கு பல வர்ண வஸ்திரத்தை அவங்க அப்பா நினச்சுன்னா அவரை செஞ்சு நினச்சுன்னா உடுத்தி வச்சிருக்கிறார். அப்போ எவ்வளவு நேசிக்கிற ஒரு மகனாக இருந்தான்னு பாருங்கள். இப்பேற்பட்ட மகன் ஒரு பயங்கரமான உபத்திரவத்துக்குள்ளாக கடந்து போய் அவருடைய காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணினார். அல்லேலூயா. தேவ சமூகத்தில் இந்த 105ஆம் சங்கீதம் வாசித்த அந்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா, அவன் பிராணன் இரும்பில் அடைப்பட்டிருந்தது. அப்போது ஜெயிலுக்குள்ளே இருந்தான்னு அர்த்தம். அவன் ரொம்ப மோசமான கண்டிஷனுக்குள்ளே போயிட்டான். 17 வயசில் வீட்டை பிரிஞ்சவன் 30 வயசு வரைக்கும் பலவிதமான அனுபவங்கள், 30 வயசு 17 to 30 வயசு வரைக்கும் சில காரியங்கள் சில நேரத்தில் நல்லா சந்தோஷமாக இருந்தான். ஆனால் அந்த சந்தோஷம் கிடைக்க சில பிசாசு எழும்பிருச்சு. அப்போது அவன் வாழ்நாளில் 17 வயசுலேருந்து 30 வயசு வரைக்கும் ரொம்ப சோதனை காலம்.
இவன் இளம் பிராயத்தில் கர்த்தரால் அவன் தெரிந்து கொள்ளப்பட்டதினால சொப்பனங்களையும் தரிசனங்களையும் பெற்றுக்கொண்டவன். அந்த சொப்பனமும் தரிசனமும் நிறைவேறுவதற்கு அவன் பயன்படுவதற்கு சோதனையில் கூட கடந்து வர வேண்டியது. இந்த சோதனை காலத்தின் மத்தியிலும் தன் வழியை அவன் கர்த்தருக்கு என்று ஒப்பு கொடுத்தபடினால், அவன் கர்த்தரையே நம்பி இருந்தபடினால் அவனுடைய காரியங்கள் எல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணினார். அல்லேலூயா. நல்லா கவனித்து கேட்கணும். ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம வாழ்க்கையில் திரும்பி திரும்பி இந்த வேத தியானத்தை தியானிக்கும் போதெல்லாம் நம்ம இப்படி தியானிக்கிறோம். ஒரு சோதனை வந்துச்சுனாவே அதற்கு பின்பு ஒரு சாதனையான காரியம் நம்ம நிகழ்த்த போகிறோன்னு அர்த்தம். ஒரு போராட்டம் வந்துருச்சுனாவே அதுக்கடுத்து ஒரு பெரிய வெற்றி கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். சும்மா சோதனையே இல்லாமல் தான் நமக்கு என்ன வரும்னா தூக்கம் தான் வரும். நமக்கு இந்த மே மாதத்து வரைக்கும் உருண்டு ஏப்ரல் வரைக்கும் நல்லா படிப்பாங்க. படிச்சுட்டு பார்த்திங்கன்னா அந்த மே மாதம் வந்துருச்சுனிங்கன்னா அந்த காலத்து பிள்ளைங்களாம் சொல்கிறேன், இந்த காலத்து பிள்ளைங்களாம் மட்டையை தூக்கிட்டு போயிடுவாங்க அல்லது கைபேசி தூக்கிட்டு ஏதாவது ஒரு இடத்துல உட்காந்துக்குருவாங்க. மேக்ஸிமம் அப்பா வருஷம் முழுக்க படித்தது நம்ம ஓய்வு ஓட்டுன்னு சொல்லி அந்த படித்த பாடங்கள்லாம் படித்தாச்சுன்னு சொல்லி என்ன சொன்னால் தூக்கம் வந்து தூங்கிடுவாங்க. நல்ல கவனிங்க, தேவசபையில் காத்திருக்கிற தேவ பிள்ளைகளே, இந்த வசனம் சொல்லுகிறது அவன் ஆண்டவனும் அதிபதியுமானான். இவன் யாரு? சிறைச்சாலைக்குள்ளே இருந்தவன், சிறைச்சாலையை விட்டு வெளியே வந்தவன். இப்போது அவன் தான் ஆண்டவனாகவும் அதிபதியாகவும் மாறான். எங்கன்னு கேட்டிங்கன்னா பார்வோனுடைய வீட்டுக்கு அல்லது அரண்மனைக்கு, எகிப்துடைய அரண்மனைக்கு, பார்வோனுடைய வீட்டுக்கு அவன் தான் ஆண்டவனை மாறிட்டான். போன வாரத்தில் பார்வோனுக்கு தேவன் என்று சொல்லி ஒரு மனுஷனை பார்த்தோம். அது யார்? மோசே. பார்வோனுக்கு அவன் தான் தேவன். இப்போ யோசேப்பை குறித்து பார்க்குறோம். பார்வோனுக்கு ஆண்டவன் யாரோ? அப்போ யோசேப்பு. அல்லேலூயா. நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த யோசேப்பு குறித்து நம்ம அதிகமாக வாழ்க்கையில் தியானிச்சிருக்கிறோம், சபையில் தியானிச்சிருக்கோம், வேத வாசிச்சிருக்கோம். இன்றைக்கி ஈவன் தன் வழியை கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுத்த ஒரு விதத்தை நம்ம கண்டுபிடிச்சு தேவசபையில் தியானிக்க போகிறோம். இதுவரை கண்டிராத ஒரு பாதையிலே கர்த்தர் நடத்துவாராக. ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிங்க. தேவன் பூமியை பார்த்தார், இதோ அது சீர்கெட்டதாய் இருந்தது. மாம்சமான யாவரும் பூமியின் மேல் தங்கள் வழியை கெடுத்துக் கொண்டிருந்தார்கள். மாம்சமான யாவரும் பூமியின் மேல் தங்கள் வழியை கெடுத்து கொண்டிருந்தார்கள். இது யாரு காலகட்டத்தில்? நோவாவின் காலகட்டத்தில். நல்லா கவனிச்சு பார்க்கணும். நோவாவின் காலகட்டத்தில் பூமியில் இருக்கிற அனைத்து நபர்களும் எப்படிப்பட்டவங்களா இருந்தாங்களா? தங்க வழியை கெடுத்து கொண்டிருந்தார்கள். வழியவே கெடுத்துட்டவங்க இவங்க எப்படி வழியை ஒப்பு கொடுப்பாங்க? ஆனாலும் ஒரு மனுஷன் நினச்சிட்டான் தேவனுக்கு பயப்படுறவனாக இருந்தான், நீதிமானாக இருந்தான், உத்தமனாக இருந்தான், அவன் தேவனோடு சஞ்சரிக்கணும் தான், அவன் காப்பாற்றப்பட்டான். இப்போ நோவா குறித்து நம்ம பார்க்க போகிறது கிடையாது. இப்போ நோவாவுடைய காலகட்டத்தில் நோவா ஒருத்தன் நினச்சிட்டானா வேறு பிரிக்கப்பட்டவனால் ஒரு தனித்துவம் வாய்ந்தவனாக வாழ்ந்தான். இன்னைக்கு தியானிக்கிற ஒரு மனுஷன் யோசேப்பு. இந்த யோசேப்பு சொல்லப்படுகிற மனுஷன் இவன் காலகட்டத்தில் அல்லது இவனுடைய குடும்பத்தில் இவனுடைய வீட்டுக்குள்ள 12 சகோதரர்கள். இந்த 12 சகோதரர்கள் இவன் ஒருவன் மாத்திரம் வேறு பிரிக்கப்பட்டவனாய் தனித்துவம் வாய்ந்தவனாய் இருந்தான். ஆமென். அல்லேலூயா. இப்போ கொஞ்சம் வசனங்களை வாசிக்க போகிறோம். அது என்ன? நோவாவின் காலத்தில் நோவா ஒரு தனித்துவம் வாய்ந்தவன். யோசேப்பு காலத்தில், அதுவும் யோசேப்புடைய வீட்டுக்குள்ளே இந்த யோசேப்பு ஒரு தனித்துவம் வாய்ந்தவன். என்ன அப்படி பார்த்தீங்கன்னா 37ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 2ஆம் வசனம். 37ஆம் அதிகாரத்தை எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க.
15 வயதிலே தன் சகோதரனுடைய ஆடுகளை மேய்ச்சிக் கொண்டிருந்தான். அந்த இளைஞன் சில்பாள் என்னும் தன் தகப்பனுடைய மறுமனையாட்டியின் குமாரோடு இருந்து அவர்களுடைய துன்மார்க்கத்தை தன் தகப்பனுக்கு சொல்லி வருவான். அவருடைய துன்மார்க்கத்தை தன் தகப்பனுக்கு சொல்லி வருவான். இப்போ இந்த யோசேப்புடைய உடன்பந்தவர்கள் எப்படிப்பட்டவங்களா? முழுவதும் கிடையாதுன்னு கூட வச்சுங்க, 4 பேர் வச்சுங்க. யாக்கோபுடைய 2 மறுமனையாட்டியுடைய 4 பிள்ளைகள். இவங்க எப்படிப்பட்டவங்களா? துன்மார்க்கர் மத்தியில் தான் யோசேப்பு வாழ்கிறான். சரி, அடுத்து 37:4 பாருங்க. அவனுடைய சகோதரர் எல்லாருக்கும் அவரை தங்கள் தகப்பன் அதிகமாக நேசிக்கிறதை அவன் சகோதரர் கண்டபோது இப்போ எல்லாரும் சேர்ந்து 11 பேர் சேர்ந்து கண்டபோது அவனோட பட்சமாய் பேசாமல் அவனை பகைத்தார்கள். அவனுடன் பட்சமாய் பேசாமல் அவனை பகைத்தார்கள். பகைக்கிறவர்கள் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அவனை நினைச்சிட்டாங்களாம், பகைச்சாங்களாம். இந்த வசனம் சொல்லுது, அவனுடைய சமூகத்தில் 37 அடுத்து 5ஆம் வசனம் சொல்லுது பாருங்க. யோசேப்பு ஒரு சொப்பனம் கண்டு அதை தன் சகோதரருக்கு அறிவித்தான். அதே நிமித்தம் அவனை இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். முதல்ல பகைச்சாங்க, இப்போ அடுத்த வசனம் சொல்லுது அதிகமாய் பகைத்தார்கள். காரணம், இவன் ஒரு தரிசனம் பார்த்துட்டு சொப்பனம் பார்த்துட்டான். அந்த சொப்பனம் இவனை அவங்க வணங்குற மாதிரி இருக்குது. இவனுக்கு கீழே இருக்க மாதிரி, மற்றவங்களாம் 11 கீழே இருக்க மாதிரி இருக்குது. அதனால் முதல்ல பகைச்சவங்க அப்பா இவனை நேசிக்கன்னு சொன்ன மாத்திரம் பகைச்சாங்க. இப்போது இவன் சொப்பன கண்ட மாத்திரத்தில் அதிகமாக பகைக்கிறாங்க. பகையின் நடுவிலே, துன்மார்க்க நடுவிலே, அதிகமாய் பகைக்கிற நடுவிலே வாழ்கிறான். அடுத்த 37:18 வாசிங்க. அவர்கள் அவனை விரட்டி தூரத்தில் வர கண்டு அவன் தங்களுக்கு சல்மா வருமுன்னே அவனை கொலை செய்யும்படி சதி கூட பிறந்தவங்களை எப்படி யோசனை பண்ணுறாங்களாம்? கொலை செய்யும்படி சதி யோசனை செய்கிறவர்களாக இருக்கிறார்கள். கூட பிறந்தவனை கொல்லுன்ற திட்டம் போடாங்க. இப்படி பயங்கரமான ஒரு கிரிமினல் மத்தியில் என்ன செய்யறானா இந்த யோசேப்பு இருக்கிறான். அடுத்தபடியாக 28ஆம் வசனம். அந்த வர்த்தகரான மீதியானியர் கடந்து போகிறபோது அவர்கள் யோசேப்பு அந்த குழியில் வந்தவங்கள்ட்ட பல திட்டங்கள் போட்டாங்க. கொண்டு போகலான்னு சொல்லி குழிக்கில் போட்டாங்க. இறக்கமே இல்லாமல் பல காரியங்களை செஞ்சாங்க. அப்படி செஞ்சுட்டு இப்போ 24ஆம் வசனத்தை கூட வாசனால நினைக்கிறேன். அவனை எடுத்து அந்த குழியிலே போட்டார்கள். அது தண்ணீர் யோசேப்பு எடுத்து நினைச்சிட்டோன்னா கொல்லன்ற திட்டத்தில் குழியில் போட்டாங்க. இரக்கமே இல்லாத ஒரு சகோதரர்கள். சாப்பாட்டுக்கு என்ன செய்வான், அவன் வாழ்க்கைக்கு என்ன செய்வான், எதிர்காலம் என்ன ஆகும், கொஞ்சம் கூட சிந்திச்சு பார்க்காம குழியில் கிடந்து பட்டினியாக சாப்பிட்டு தூக்கி போட்டாங்க. தூக்கி போட்டவங்க இன்னொருத்தவன் சொன்னால், எதுக்கு நம்ம இப்படி குழியில் விழுந்து பட்டினியாக அவன் சாகணும், நாம் இந்த இஸ்மவேலர்கள் மீதியானட்ட விற்று போட்டோம்னா அப்படி நம்ம வீட்டை விட்டு நம்ம நாட்டை விட்டு எல்லாம் அவன் தூரமாக போயிடுவான், தொலைஞ்சு போயிடுவான், அதுக்கடுத்து நம்ம கவலையே இல்லை அப்படின்னு நினச்சிட்டாங்கன்னா, நம்ம வாசல் 28 வசனத்தில் மீதியானியத்தை என்ன சொன்னா விற்று போட்டார்கள். இப்போது 36ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அந்த மீதியானியர் யோசேப்பை எகிப்திலே பார்வோனின் பிரதானியும் தலையாரிகளுக்கு அதிபதியுமாகிய போத்திபார் என்பவனிடத்தில் விற்றார்கள். விற்றவர்கள் மறு விலைக்கு விற்கிறார்கள். அப்போது ஒரு ஆடு மாடுக்கும் கீழ்த்தரமான ஒரு காரியத்தை யோசேப்பின் வாழ்க்கையில் கூட சகோதரர் நடத்துகிறாங்க. இப்போது இந்த யோசேப்புடைய வாழ்வு எப்படிப்பட்ட வாழ்வாக இருக்குது. இது மட்டும் இல்லை, நீங்கள் இடையில 2 வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா 31-32 வாசிக்கும் போது அவர்கள் யோசேப்பின் அங்கி எடுத்து ஒரு வெள்ளாட்டு கடவை அடித்து அந்த அங்கியை ரத்தத்தில் தோய்த்து பலவர்ணமான அந்த அங்கியை தங்கள் தகப்பனிடத்துக்கு அனுப்பி இதை நாங்கள் கண்டெடுத்தோம், இது உம்முடைய குமாரன் அங்கியோ அல்லவோ பாரும் என்று சொன்னார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சாகாத ஒரு மனுஷனை செத்து போனான்னு சொல்லி உயிருக்கு உயிராக நேசித்த மகன், உங்கள் மகன் செத்து போனான்னு சொல்லி நினச்சிட்டானா தகப்பனையும் ஏமாற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. ஏமாற்றுக்காரர்கள். நீங்கள் ஒவ்வொரு காலையும் சிந்திச்சு பாருங்கள். நோவா தன் காலத்தில் வாழ்ந்தவர்கள உத்தமனாக இருந்தான். இந்த யோசேப்பு தன் சகோதர நடுவில் இவன் தனித்துவம் வாய்ந்தவனாக இருந்தான். இப்படிப்பட்ட சகோதரர்கள் அவங்களுடைய துன்மார்க்கமோ அவங்களுடைய ஏமாத்து வேலையோ அவங்களுடைய காரியம் எதுவும் இந்த யோசேப்பு என்ன செய்யனா பாதிக்கவே இல்லை. ஆனால் அந்த யோசேப்பு எல்லாத்துலையும் ஒரு தனித்துவம் வாய்ந்தவனாக காணப்பட்டான். காரணம், இவனுக்கு ஒரு தரிசனம் இருந்துச்சு. அந்த தரிசனத்தின் தேவனுக்கு பயத்தோடு வாழ்க்கை வாழ்ந்தான்.
ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த பிள்ளைகள்லாம் 8th வரைக்கும் படிக்கிறப்ப நல்லா படிச்சுட்டு இருப்பாங்க. அந்த 9th போனமே அது ஹை ஸ்கூல். அங்கே போனே பார்த்தீங்கன்னா அந்த டீனேஜ் பிராயத்தில் கொஞ்சம் சிறகு முளைக்கிற பிராயத்தில் கொஞ்சம் வித்தியாசமாக பேச்சுகள், வித்தியாசமான நண்பர்கள். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 10th 11th 12th போனமே அவங்களுடைய நடக்கையில் ஒரு வித்தியாசமாக இருக்கும். அதுக்கடுத்து கல்லூரி போன மாத்திரம் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். தேவ பிள்ளைகளே, இது உலகத்துக்கு, நமக்கு அல்ல. கேட்குறீங்களா? ஹல்லேலூயா. தேவ சமூகத்தில் நீங்கள் எப்பவும் கர்த்தருடைய பார்வையில் இருக்கிறீங்க. அதை நினச்சி பார்த்துட்டிங்கன்னா தப்பு பண்ண உங்களுக்கு உங்களுடைய உள்ள இடம் கொடுக்கவே கொடுக்காது. ஆமென். இன்றைக்கி ஏன் உலகத்தார் சர்வசாதாரணமாக பாவம் செய்கிறாங்க, தப்பு பண்ணுறாங்கன்னா அவங்க என்னைய யாரும் பார்க்கல அப்படின்னு நினைக்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்கே பார்த்தாலும் தாறுமாறுகள், எங்கே பார்த்தாலும் துன்மார்க்கங்கள், எங்கே பார்த்தாலும் அநியாயங்கள், அக்கிரமங்கள். ஆனால் தேவ பிள்ளைகள் அதன் நடுவில் தான் வாழ்கிறோம். நாம் ஒரு தனித்துவம் வாய்ந்தவர்களாக இருக்கணும். இந்த பிள்ளையாம் சொல்கிறான் பார்த்தீங்களா, அவர்கள் தனித்து வாசம் பண்ணுகிறவர்கள். எப்படி வாசம் பண்ணுவாங்களா? அவர்கள் ஜாதிகளோடு கலவாதவர்கள். உலகத்தோடு அவங்க என்ன செய்வாங்க? கலந்து கொள்ள மாட்டாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவ சமூகத்தில் என்னதான் நமக்கு ஃபங்க்ஷன் இருந்தாலும் சரி, என்னதான் நம்ம தேடி விருந்தினர் வந்தாலும் சரி, அந்த விருந்தினரை கூப்பிட்டுட்டு தேவனுடைய ஆலயத்துக்கு வரமேன்னு ஒழிய அந்த விருந்தினருக்காக நம்ம வீட்டில் உட்காந்துட்டு அவங்களுக்கு சமையல் பண்ணி பாட்டு சாப்பிட வச்சுட்டு நாம் அவங்களோடு இருந்தோம்னா நமக்கு உலகத்துக்கு வித்தியாசமே இல்லை. ஞாயிற்றுக்கிழமை நம்ம தேடி வர்றாங்கன்னா அவங்க நம்முடைய ஆராதனைக்கு வர்றாங்கன்னு அர்த்தம். அப்படி வராமல் நம்மளையும் தடுத்து நிறுத்தினாங்கன்னா அவங்க உலகத்தார். அந்த உலகத்தாரை போல் நம்ம இருந்தோம்னா நாம் இன்னும் தனித்துவம் வாய்ந்தவர்கள் அல்ல. நம்முடைய காரியங்கள் வாய்க்க வேண்டும் என்றுச்சுன்னா நம்ம வழியை கர்த்தருக்கு ஒப்படைச்சு அவர் மேலே நம்பிக்கையாக இருக்கணும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போகிறேன், இன்றைக்கி என்னை விருந்தாள் வரேன்னு சொல்கிறாங்க. ஒன்று அவங்க வராமல் இருக்கணும், வந்தாங்கன்னா எங்களோட சேர்ந்து ஆராதனைக்கு வரணும். இது இல்லாமல் எங்களையும் சேர்ந்து ஆராதனைக்கு தடை பண்ணுவா இருந்தாங்கன்னா அது வேண்டாம். ஆண்டவரே, ஜோமனியர் இப்போ நம்ம யோசிப்புடைய காரியங்கள் பயங்கரமாக ஒவ்வொரு காலகட்டத்திலும் அவருடைய காரியங்கள் வாய்த்தது குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். இந்த யோசேப்பு என்பவன் தன்னுடைய வாழ்வில் எவ்வளவு போராட்டங்கள் வந்தாலும் அந்த போராட்டத்தின் மத்தியிலும் அந்த சோதனை மத்தியிலும் அவனுடைய தனித்துவம் குறைபடவே இல்லை. அல்லேலூயா. இப்போ பாருங்கள், வித்தாச்சு. யோசேப்பு எங்கே போயிட்டான்? எகிப்துக்கு போயிட்டான். எகிப்துக்கு பார்வனுடைய பிரதானிய வீட்டில் அவன் ஒரு வேலைக்காரனை சேர்ந்தான். இப்போ வசனம் சொல்லுது, 39ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. 1 முதல் 4 வரை. வாங்கினான். அவன் பாரிசுக்கு உள்ளவனானான். அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். கர்த்தர் அவனோட இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு யோசேப்பினிடத்தில் தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டுக்கு விசாரணைக்காரனும் ஆக்கி தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையில் ஒப்புவித்தான். தேவ சமூகத்தில் காணப்படுகிற தேவ பிள்ளைகளே, இந்த 5ஆம் வசனத்தையும் இனிமா 6ஆம் வசனம் சேர்த்து வாசிக்கிற பொழுது, அவனை தன் வீட்டுக்கும் தனக்கு உண்டான எல்லாவற்றிற்கும் ஆக்கினது முதற்கொண்டு யோசேப்பின் நிமித்தம் அந்த எகிப்தின் வீட்டை ஆசீர்வதித்தார். வீட்டிலும் வெளியிலும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தது. ஆகையால் அவன் தனக்கு உண்டானதை எல்லாம் யோசேப்பின் கையில் ஒப்பு கொடுத்து விட்டு தான் புசிக்கிற போஜனம் தவிர தன் இடத்தில் இருக்க மற்றொன்றை குறித்து விசாரியாதிருந்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டுடைய சகோதர காத்திருக்க தேவ பிள்ளைகளே, இப்போது ஆண்டுடைய வசனம் இந்த 2ஆம் வசனத்து 6ஆம் வசனத்து வரைக்கும் வாசனம்னா இந்த யோசேப்புடைய வாழ்வில் ஒரு புது வாழ்வு கிடைக்கிறத பார்க்குறோம். ஒரு விலைக்கு விற்கப்பட்டவன் 20 காசுக்கு
அந்த 20,000 வாங்கின போய் மறுவிலைக்கு விற்றுருக்காங்க. அது எவ்வளவு விற்றான்னு சொல்லப்படலை. மறுவிலைக்கு வாங்கினவன் தன் வீட்டில் வேலைக்கு வச்சுருக்கிறான், கொஞ்சம் வேலையை ஒப்பு கொடுக்குறான், அந்த கொஞ்சம் வேலையை செய்கிறான், அந்த வேலை நல்லா இருக்குது. இப்போது இன்னும் கொஞ்சம் வேலை கூடுதலாக கொடுக்குறான், அந்த பொறுப்புகளை கூடுதலாக கொடுக்குறான், எல்லாவற்றையும் சிறப்பாக நேர்த்தியாக செய்து முடிக்கிறான் யோசேப்பு. இப்போ இதை பார்த்துட்டு யோசேப்பை இந்த போத்திபார் கண்டுபிடிச்சி என்ன செய்யணும்னா, கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவன் ஆனான். 3ஆம் வசனத்தில் கர்த்தரோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பொறுப்பு கொடுக்க இவன் எல்லா காரியத்தையும் எல்லாத்துலேயும் சக்ஸஸ், எல்லாவற்றையும் ஆசீர்வாதமாக நேர்த்தியாக செஞ்சு முடிக்கிறான். இதை கண்டுபிடிச்சிட்டு இவன் கூட கர்த்தர் இருக்கிறார், படைச்ச ஆளுகை செய்கிற தேவன் இருக்கான்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டு இப்போ என்ன செய்யறான், தன் வீட்டுக்கும் தனக்கு உண்டான எல்லாவற்றுக்கும் விசாரணைக்காரனாய் ஆக்கினான். இப்படி விசாரணைக்காரன் ஆக்கின முதற்கொண்டு வசனம் சொல்லுது, இன்னும் இந்த எகிப்தின் வீட்டில் ஆண்டவர் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் கர்த்தர் என்ன செய்யறனா ஆசீர்வதிக்க தொடங்குறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். குடும்பத்தின் சூழ்நிலையை நல்லா நினச்சி பாருங்க. அந்த எப்படிப்பட்ட சகோதரர்கள் துன்மார்க்கமான, பயங்கரமான, பயக்கிற, ஏமாற்றுகிற, இனிமா இரக்கமில்லாத, கொலைபாதகமுடைய இப்படிப்பட்ட சகோதரர்கள் இந்த 11 நடுவிலும் ஒரு உத்தம வாழ்க்கை, தேவனுக்கு பயப்படுற வாழ்க்கை, தன் வழியை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்குற வாழ்க்கை வாழ்ந்த மனுஷனுக்கு இப்போ ஒரு புது வாழ்வு கிடச்சிருக்குது. அவன் இருந்த வீட்டில் அவனுக்கு ஒரு நிம்மதி, சமாதானம். இதில் உத்தம உண்மை வேலையில் இது நிமித்தமாக கர்த்தர் அவனுடைய எஜமான் குடும்பத்தை அனைத்தையும் ஆஸ்வதிக்கிறான். இதனால் எஜமான் நினைச்சிட்டான்னா 6ஆம் வசனத்தில் தனக்கு உண்டானவைகள் எல்லாம் யோசேப்பின் கையில் ஒப்பு கொடுத்து விட்டு சாப்பாடு தவிர மற்றொன்றையும் குறித்து அவன் செய்யலாம் விசாரிக்கவே இல்லை. எனக்கு இன்றைக்கி என்ன சாப்பாடு அது மட்டும் தான் அவன் கேட்பான். மற்ற எதுவுமே அவன்கிட்ட என்ன செய்ய மாட்டான். இந்த வயலுக்கு, இந்த வேலைக்கு, இந்த இடத்துக்கு, இந்த ஆள், அப்படி இப்படி எதுவும் இந்த வேலையை சொல்லவே மாட்டான். எல்லாமே என்ன செய்யணும்னா யோசேப்பு பார்த்து கொள்வான். சோதனையின் நடுவிலும் ஒரு இளைப்பாறுதல், சோதனையின் நடுவிலும் ஒரு முன்னேற்றம் கர்த்தர் கொடுத்தார். ஆனால் பாருங்கள், நம்ம வாழ்க்கையில் ஒரு இளைப்பாறுதலை கண்டுட்டோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அந்த இளைப்பாறுதல் மத்தியில் நாம் நிம்மதியாக அப்பாடா அப்படின்னு சொல்லி பெருமூச்சு விட்டு இருக்கவே முடியாது. அது நடுவிலும் அவனுக்கு பயங்கரமான ஒரு சோதனை. இதுவரைக்கும் சகோதரன் மூலம் வந்த சோதனை, இப்போது எஜமாட்டி மூலம் வந்த சோதனை. இந்த எஜமாட்டியின் மூலம் வந்த சோதனை நிமித்தமாக குழியில் தூக்கிப்படப்பட்டவன் இப்போ சிறைச்சாலையில் தூக்கிப்படப்பட்டான். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவனுடைய சமூகத்தில் கொஞ்சம் 37ஆம் அதிகாரத்தில் வாசிக்க போகிறோம். 20ஆம் வசனம். யோசேப்பின் எஜமான் அவனை பிடித்து ராஜாவின் கட்டளையால் காவலில் வைக்கப்பட்டவள் இருக்கும் சிறைச்சாலையில் அவனை ஒப்புவித்தான். அந்த சிறைச்சாலையில் அவன் இருந்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவ சமூகத்தில் அருமையான யோசேப்பு தன்னுடைய வாழ்வில் சகலால் வந்த கொடுமை, அடுத்து நல்லா சிறப்பாக இருந்த ஒரு வீட்டில் தன்னுடைய எஜமாட்டி அம்மாவால் வந்த கொடுமை, இது நிமித்தமாக இப்போ சிறைச்சாலைக்குள்ள போகிறான். ஆனால் வசனம் சொல்கிறது, அவன் வாழ்வின் நிமித்தம், அவனுடைய நடக்கை நிமித்தம் அவன் எங்கே இருந்தாலும் சரி கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறான். அல்லேலூயா. தேவ சமூகத்தில் நம்ம என்ன செய்யணும், சில நேரத்தில் இது என்னாண்டவரே, ராஜகுமாரனை போல நான் இருந்தேன், என் கூட பிறந்த சகோதரலால் கொலை செய்யப்படும் மொழிக்கு குழியில் தூக்கப்பட்டேன், ஆனால் என்னை காப்பாற்றி கொண்டு வந்து பார்வோன் பிரதானி வீட்டில் நல்லா வச்சுருந்தீங்க, போத்திபார் வீட்டில் நல்லா வச்சுருந்தீங்க. இப்போது போத்திபார் மனு நிமித்தமான சிறைச்சாலைக்குள்ளே இருக்கிறேன். அப்போது சிறைச்சாலை வஸ்திரம் இருக்கும், சிறைச்சாலையில் இருக்க சிறைச்சாலை சாப்பாடு இருக்கும், இதெல்லாம் ஒரு வித்தியாசமாக இருக்கும். இங்கே ஒன்று நீ போட்டுட்டீங்கன்னு சொல்லி முறுமுறுக்கலை. அந்த சிறைச்சாலையும் அவன் என்ன சொன்ன சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டான். அது நிமித்தம் முறுமுறுக்காத இந்த யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்தார். இந்த வசனம் சொல்லுது, கர்த்தரோ யோசேப்போடு இருந்தார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் சரி, என் வழி சரியாக இருந்தால், என் வழியை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தா நிச்சயமாய் கர்த்தர் என்னோடு கூட இருப்பார். அல்லேலூயா. யோசுவாவுக்கு மட்டுமல்ல, அல்லது மோசேக்கு மட்டுமல்ல, இந்த யோசேப்புக்கு மட்டுமல்ல, கர்த்தர் நமக்கும் அருள்வாக்கு செய்திருக்கிறார். என்னது? உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிடவே மாட்டேன். எந்த சூழ்நிலை கர்த்தர் நம்மை விட்டு விலகவே மாட்டார். அல்லேலூயா. நாம் நடக்கைகள், நம்முடைய காரியங்கள் கர்த்தருக்கு பிரியமானுச்சுன்னா நாம் ஒரு நாளும் கைவிடப்படவே மாட்டோம். அல்லேலூயா. நாம் உண்மை, நம்ம உத்தமம், நம்ம தேவனுக்கு பிரியமாக நடக்கிற நடக்கை கர்த்தருக்கு பிரியமாக இருந்துச்சுன்னா ஒரு நாள் நம்ம கைவிடப்படவே மாட்டோம். அல்லேலூயா. தேவ சொல்ல காத்திருக்க தேவ பிள்ளைகள் நல்லா கவனிச்சு பாருங்க. அவனுடைய வார்த்தை சொல்லுது 21ஆம் வசனம், 22ஆம் வசனம், 23ஆம் வசனம் வாசிக்கிற பொழுது, கர்த்தரோ யோசேப்போடு யோசேப்போடு இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். சிறைச்சாலை தலைவன் சிறைச்சாலை வைக்கப்பட்ட யாவரையும் யோசேப்பின் கையில் ஒப்புவித்தான். அங்கே அவர்கள் செய்வது எல்லாவற்றையும் யோசேப்பு செய்வித்தான். நல்லா கவனிச்சு பாருங்க. போத்திபார் வீட்டில் என்ன ஒரு மேன்மை இருந்துச்சோ, இவன் இன்னும் கர்த்தருக்குள்ள இருந்தனால சிறைச்சாலைக்காரனுடைய தலைவன் வீட்டிலையும் தலைவன் அந்த சிறைச்சாலையிலும் அதே மேன்மை கர்த்தருக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. உத்தமத்தை மட்டும் கைவிடவே கூடாது. தேவனுக்கு பயத்தை மட்டும் கைவிடவே கூடாது. ஏன்னு சொன்னீங்கன்னா, இந்த கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் அனைத்து உண்மை அதிகாரி வைப்பேன். 5 தாளந்து வாங்கினவங்களும் 2 தாளந்து வாங்கினவங்களும் உண்மையாக இருந்தாங்க, அவங்களுக்கு இன்னும் மேன்மை கிடைச்சி. ஆனால் 1 தாளந்து வாங்கினவங்க அவங்க அந்த கொஞ்சத்தில் உண்மை இல்லாதனால அவங்களுக்கு என்ன கிடைச்சிட்டு? பற்கடிப்பும் அந்தகாரம் உள்ள நரக ஆக்கினது அவங்களுக்கு கிடைச்சிட்டு. தேவ சொல்ல காத்திருக்க தேவ பிள்ளைகளே, நமக்கு கொடுக்கப்படுகிற கொஞ்சத்தில் நாம் என்ன சொன்னால் ரொம்ப கருத்தாக இருக்கணும். என்னத்தை கர்த்தர் என் கையில் கொடுக்குறாரோ, உத்தியோகமா, பிஸ்னஸா, ஒரு வேலையா, படிப்பா, குடும்ப வாழ்வா, எதுனாலும் சரி எனக்கு கொடுக்கப்பட்டதில் நான் சரியாக நடந்துக்கிட்டேன்னா கர்த்தர் இன்னும் 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 மேன்மைப்படுத்திக்கிட்டே இருப்பான். ஆனால் இதில் சோதனை வரும், ஆனால் இதில் போராட்டம் வரும், இதில் தடைகள் வரும், இதில் இடையூறுகள் வரும். இதன் மத்தியிலும் நான் தேவனுக்கு பயத்தோடு என் வழியை கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்து கொண்டே இருந்தால் என்னை கர்த்தர் மேலும் மேலும் உயர்த்த வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவ சமூகத்தில் இந்த யோசேப்புடைய கையில் சிறைச்சாலை என்ன கொடுத்துட்டானா, அங்கே இருக்கிற சிறைச்சாலைக்குள்ளே இருக்கிற அனைவரும் யோசேப்பு சொல்ல தான் கேட்கணும். ஏன்னா அங்கே யோசேப்பு இருக்கிற கர்த்தர் இதை சிறைச்சாலைக்காரன் ஜெயிலர் கண்டுபிடிச்சிட்டான், அதனால ஒப்பு கொடுத்துட்டான். இப்போ பாருங்கள் 23 வாசிக்கணும். கர்த்தர் அவனோட இருந்தபடினாலும் அவன் எதை செய்தானோ அதை கர்த்தர் வாய்க்க பண்ணினபடினாலும் அவன் வசமாயிருந்த யாதனையும் குறித்து சிறைச்சாலை தலைவன் விசாரிக்கவில்லை. எப்படி போத்திபார் எப்படி தன்னுடைய காரியங்களாம் விட்டுட்டானோ, யோசேப்பிட்ட ஒப்படைச்சிட்டானோ, அதுபோல் இந்த சிறைச்சாலை தலைவனும் கூட இந்த சிறைச்சாலை இருக்கிற சாதாரண ஒரு கைதியாக போனான். ஆனால் அங்கே போய் கர்த்தரிவனோட இருந்ததுனால எல்லாரையும் மேய்க்கிற ஒரு சிறைச்சாலை மேய்ப்பனாக மாறி போயிட்டான். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ பாருங்கள், இந்த சிறைச்சாலைக்குள்ள ஒரு சம்பவம் நடக்குது. அது 40ஆம் அதிகாரத்தில் இருக்கிற ஒரு சம்பவம். அந்த சிறைச்சாலைக்குள்ள 2 பேர் என்ன செய்றாங்கன்னா, தப்பு பண்ணிவிட்டு ராஜாவுக்கு ரொம்ப தப்பு பண்ணிவிட்டு பார்வோனுக்கு ரொம்ப தப்பு பண்ணிவிட்டு சிறைச்சாலை அடைக்கப்படுறாங்க. அவனுடைய காரியங்களை விசாரிக்கிறான். விசாரிச்சுட்டு அவங்கள்ட்ட 2 சொப்பனங்க அங்கே சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்கிறான். அர்த்தம் சொல்லும்போது தன்னுடைய நியாயத்தை பானபாத்திரக்காரன்ட்ட சொல்லி, பானபாத்திரக்காரனே நீ இந்த இடத்துலேருந்து விடுதலை ஆகி திரும்ப ராஜாட்ட போய் ராஜாவுக்கு பானபாத்திரத்தில் பானம் கொடுப்ப, அப்படி கொடுக்கும்போது நீ என்னையை நினைவு கூறு, என்னைய நினைவு கூர்ந்து இந்த இடத்துல நீ விடுதலாக்கி கொண்டு போயிரு. நான் இந்த இடத்துல சிறைச்சாலை தங்குற நான் எந்த பாவமும் செய்யவே இல்லை, அதனால் எப்படியா நினைச்சுன்னா ராஜாட்ட சொல்லியாவது அல்லது உன்னுடைய வல்லமையினாலும் உன் திறமையினாலும் என்னை வெளியே கொண்டு போயிரு சொல்கிறார். அவனும் சரின்னு சொல்லி போயிட்டான். ஆனால் காரியங்கள் என்ன நடக்குது? 23ஆம் வசனத்தில், ஆனாலும் பானபாத்திரக்காரின் தலைவன் யோசேப்பை நினையாமல் அவனை மறந்து விட்டான். நல்லா கவனிச்சு பாருங்க.
சகோதர நடுவில் வந்த ஒரு சோதனை, அதற்கடுத்து போத்திப்பார் வீட்டில் ஒரு மேன்மை, அதுக்கடுத்து போத்திப்பார் மனைவி நடுவில் வந்த சோதனை, அதற்கடுத்து சிறைச்சாலையில் ஒரு குறைவு, ஆனாலும் கர்த்தர் கூட இருந்தனால சிறைச்சாலையில் ஒரு நிறைவு. நல்லா கவனிச்சு பாருங்க. சிறைச்சாலையில் வந்த ஒரு நல்ல ஒரு லிபரல் மாதிரி ஒரு விடுதலை மாதிரி வந்துச்சு. அந்த லிபரல் கிடைச்ச மாதிரி இருந்துச்சு. ஆனால் பானபாத்திரக்காரன் நினைச்சிட்டான், மறந்துட்டான். நல்லா கவனிக்கணும். வாழ்க்கையில் ஒரு ஏற்றமும் இறக்கமும். ஆனால் இந்த எந்த சூழ்நிலையும் அவன் என்ன செய்யனா தேவனை விடவே இல்லை. அல்லேலூயா. சோதனை வருதுனீங்கன்னா, போராட்டம் வருதுனீங்கன்னா, அதை மேற்கொள்வதற்கு கர்த்தர் நமக்கு பலன் தருவார். ஆமென். அந்த பலனை நம்ம வேண்டி பெற்றுக்கொள்ளணும். நம்ம சோதனையில் விழுந்து அமிழ்ந்து போகிறதுக்கு கர்த்தர் இடம் கொடுக்கறது கிடையாது. ஒரு நாள் இடம் கொடுக்கவே மாட்டார். சோதனை விழுந்து அப்படி விடவே மாட்டார். நம்முடைய தேவன் தூக்கி விடுகிற தேவன். நாம் செய்ய வேண்டியது என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அந்த சோதனையை மேற்கொள்ள இருக்கிற பலத்தோடு போயின்னு சொல்லி கர்த்தர் கிதியோனை பார்த்து சொன்னார் பார்த்தீங்களா? அது மாதிரி இருக்கிற பலத்தோடு கூட நாம் தேவ சமூகத்தில் நினைச்சுன்னா தொடர்ந்து செயல்பட வேண்டும். அல்லேலூயா. அப்துல் கலாம்கிட்ட ஒரு மாணவன் வந்தானா, மாணவன் வந்துட்டு நான் நல்லா தான் படிக்கிறேன், ஆனால் என் வீட்டில் இருக்கிற அந்த பொருளாதார சூழ்நிலை, என்னுடைய குடும்பத்தில் பெற்றோர்கள் அவங்க படுகிற காரியங்கள் எல்லாம் பார்த்துட்டு எனக்கு சோறு வந்துடுது, என்னால் படிக்கிறதுக்கு மனசு வர மாட்டுது, நான் நல்லா படிக்கிறவன் தான் அப்படின்னு சொல்லி எனக்கு நீங்கள் என்ன ஆலோசனை சொல்கிறீங்கன்னு அப்துல் கலாம்கிட்ட, ஜனாதிபதிகிட்ட, அவர் மாணவர்கள் ரொம்ப பிடிக்கவர், அப்படியே ஒரு மாணவன் போய் கேட்டிருக்கிறான். அப்போ அந்த மாணவனுக்கு தனிப்பட்ட முறையில் அப்துல் கலாம் ஒரு ஆலோசனை சொல்லியிருக்கிறார். என்ன சொன்னாங்கன்னா, மழை காலத்தில் கழுகு பறந்து கொண்டிருந்ததான், எல்லா பறவைகளும் பறந்து கொண்டிருந்ததான், மழை பெய்கிற நேரத்தில் கழுகுகளும் மற்ற பறவைகள், காக்கை குஞ்சு அல்லது குருவிகள் எல்லாமே பறந்துக்கிட்டு இருக்கும்போது, இந்த கழுகை தவிர மற்ற எல்லா பறவைகளும் அங்கங்கே எங்கெங்கே கூடு இருக்கோ, அங்கங்கே எங்கெங்கே அடைக்கலம் இருக்கோ அதை தேடிச்சுன்னா, மழை ரொம்ப வேகமாக பெய்யக்குள்ள, மழை ரொம்ப அதிகமாக பெஞ்சு சிறைகளை நினைக்கிறதுக்கு முன்னாடி நினச்சிடணும், கூட்டை தேடி ஓடி நினச்சிடணும், ஒளிஞ்சிடணும். ஏதாவது அடைக்கலத்தை தேடி ஏதாவது ஒரு வீட்லேயோ அல்லது ஏதாவது ஒரு இடத்துலையோ போய் அடைக்கலம் புகுந்துன்னு சொல்லி, இந்த பறவைகளை என்ன செஞ்சுன்னா ஓடி பறந்து போய் ஒவ்வொரு இடத்துல அடைக்கலம் புகுந்துருச்சான். ஆனால் இந்த கழுகு மட்டும் என்ன செஞ்சுச்சான், இன்னும் உயர பறந்துட்டே போச்சான். அப்போ இந்த குருவிகள், இந்த காக்கைகள், மற்ற பறவைகள்லாம் பறந்து அடைக்கலத்தை தேடி ஓடி வரும்போதே இந்த கழுகு கொஞ்சம் திரும்பி பார்த்து யோசித்தான், ஏன் இந்த கழுகுக்கு அறிவு இல்லாமல் இன்னும் மேலே போய்கிட்டே இருக்குது, இன்னும் பறந்து போய்கிட்டே இருக்குது, அது சிறகு நினச்சின்னா அது கஷ்டப்படுமே, ஏன் இதுக்கு புத்தி இல்லாமல் போச்சுன்னு, இதுக்கு புத்தி இல்லாமல் இருக்குன்னு சொல்லிட்டு என்ன செஞ்சா அடைக்கலம் தேடி போய் அடைக்கலம் ஆயிடுச்சு. அப்போது இந்த கழுகை பார்த்து திரும்பி மழையெல்லாம் முடிஞ்ச பிறகு இந்த பறவைகள் கேட்டுச்சான், நாங்களாம் அடைக்கலம் தேடி வந்துட்டோமே, நீ மட்டும் ஏன் இன்னும் பறந்துக்கிட்டே இருந்த, எப்படி பாதுகாக்கப்பட்டோம்னா நீங்கள் எல்லோரும் ஓடி ஒழிஞ்சிட்டீங்க, ஆனால் நான் இந்த காலகட்டத்தில் என்னுடைய பலத்தை இன்னும் அதிகமாய் பயன்படுத்தி இன்னும் என் பலத்தோடு நான் என்ன செய்ய கூட்டி நான் மேலே பறந்து மழை பெய்யும் பார்த்திய மேகம், அந்த மேகத்துக்கு மேலேயே நான் பறந்து போயிட்டேன். அல்லேலூயா. சொல்ல காரியங்கள் நல்லா விளையக்கூடணும். சோதனை வருதுன்னா ஓடி ஒழியக்கூடாது, சோதனை எதிர்த்து நின்று நிச்சயம் ஜெயிக்கணும். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். பிசாசை பார்த்துட்டு பயந்துட்டு ஓடவே கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ சொல்ல காத்திருக்க தேவ பிள்ளைகளே, எக்காரணம் கொண்டும் ஓடி ஒளியவே கூடாது. சோதனை வருதா, சோதனையோடு தப்பித்துக் கொள்ள போக்கையும் நமக்கு உண்டாக்குறவர் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். யோசேப்போட கர்த்தர் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த மழை மேகம் பார்த்தீங்கன்னா, மழை பெய்யும் மேகம் என்ன செய்யும், பூமி பக்கத்தில் இறங்கி வந்து தான் பெய்யும். ஆமென். இந்த மழை மேகம் மேலே இருக்கும், மழை பெய்யும் போது இன்னும் மேகம் இறங்கி வந்து அப்படி மழை பெய்யும். அந்த மழை பெய்கிற மேகங்களுக்கு மேலாக இந்த கழுகு என்னச்சிருமா பறந்து மேலே போயிடுமா. மழை காலத்தில் எந்த ஒரு கழுகு மேக்ஸிமம் என்ன செய்யாதான், எங்காவது ஒரு அடையும் சொல்லி அடையாதான். அந்த மழை பெய்கிற மேகங்களுக்கு மேகம் இருக்குன்னா அந்த மேகத்துக்கு மேலே போய் பறக்க ஆரம்பிச்சிருமா.
அதுபோல் தேவசமத்தில் இந்த யோசேப்பு வாழ்க்கையிலும் சோதனை சோதனை சோதனை. ஆனாலும் தேவ பயத்தோடு தேவனோடு கூட இருந்து தேவனை சார்ந்து கொண்டு இவன் இந்த சோதனையை மேற்கொண்டான். அல்லேலூயா. பாருங்க, நல்ல ஒரு லிபரல் கிடைச்சிச்சு. இந்த பானபாத்திரக்கன் எப்படியா நம்ம விடுதலை செய்யணும் ஒரு நம்பிக்கையோடு இருந்தான். ஆனால் வசனம் சொல்லுது, ரோமர் 8:28 தமிழத்தில் அன்புர்களுக்கு வாசிங்க, அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா. ஏன் இந்த யோசேப்பை போய் மறந்துட்டான்? இதுக்கு ஒரு காரணம் உண்டு. இந்த பானபாத்திரக்காரன் போய் பார்வன்ட்ட சொல்லி, அங்கே ஒரு நல்ல ஒரு மனுஷன் கிடக்காங்க, அவன் சொப்பனத்துக்கெல்லாம் அர்த்தம் சொல்லுவாங்கன்னு சொல்லியிருந்தா, இவன் வேலை கிடச்சி மாத்திரம் சொல்லியிருந்தா இவன் வெளியே வந்திருப்பான். வெளியே வந்து விடுதலையோடு நினச்சிருப்பானா ஏதாவது ஒரு வேலை வெட்டி பார்த்து போயிருந்திருப்பான். 2 வருஷத்துக்கு அழிச்சு தான் இவனுக்கு விடுதலையே கிடச்சிச்சு. அப்போது வசனம் சொல்லுது 41ஆம் அதிகாரத்தில் அந்த 13 வசனம், பானபாத்திரக்காரன் ராஜாவுக்கு வந்த சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்ல முடியாமல் இருந்த அநேகர் நடுவில் இப்போ பானபாத்திரக்காரன் யோசேப்பு சிறைச்சாலையில் எங்களுக்கு சொப்பனத்துக்கு அர்த்தம் சொன்னால் அதன்படி நடந்துன்னு சொல்லிட்டு வரான். இப்போ 14 வசனத்தில், அப்பொழுது பார்வோன் யோசேப்பை அழைப்பித்தான், அவனை தீவிரமாய் காவல் கிடைக்கிலிருந்து கொண்டு வந்தார்கள். அவன் சவரம் பண்ணி வேறு வஸ்திரம் தரித்து பார்வனிடத்தில் வந்தான். இப்போது இவனுடைய வயசை குறித்து போட்டிருக்கு பாருங்க. பார்வோனுக்கு முன்பாக நிற்கும்போது 30 வயதாய் இருந்தான். அல்லேலூயா. நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த பழைய ஏற்பாட்டிலையும் சரி, இன்னைக்கு 18 வயசு நமக்கு ஓட்டு போடுற உரிமை. பழைய ஏற்பாட்டு காலத்தில், பழைய காலத்தில் கிமுவில் எல்லாம் ஆண்டு இயேசுவின் காலத்தில் கூட ஆண்டு இயேசு 30 வயசில் ஞானஸ்தானம் எடுத்தார். 30 வயசு வந்தால் தான் ஒரு மனுஷன் சொல்லி என்ன சொன்னால் கணக்கில் சேர்ப்பாங்க. அது வரைக்கும் அவன் இளைஞன், அவனுக்கு உலகத்தை பற்றி ஒன்றும் தெரியாது, ஆட்சியை பற்றி ஆளுகை சரி பற்றி ஒன்றும் தெரியாதுன்னு பொறுப்பு கொடுக்கவே மாட்டாங்க. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால பாருங்க, ராஜாக்கள் புத்தகத்தில் 12 வயசில் ராஜாவான மனசை கூட நினச்சிட்டான், தாறுமாறாக வாழ்க்கை வாழ ஆரம்பிச்சிட்டான். சில ராஜாக்கள் சின்ன வயசில் பொறுப்பாத்தாலும் பொறுப்பாக இருந்திருப்பாங்க. நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த 30 வயசுனா 2 வருஷம் அவனை மறந்துட்டான். அப்போது இவன் பானபாத்திரக்காரன் சொல்லிவிடும்போது இவனுக்கு எத்தனை வயசு? 28 வயசு. அப்போ 28 வயசில் இவன் வெளியே வந்திருந்தானா இவனுக்கு ஒரு பெரிய பொறுப்பு கிடச்சிருக்காரு. ஆனால் அந்த 2 வருஷம் இன்னும் நினச்சிட்டான சிறைச்சாலைகளில் தான் இருந்தான். 30வது வயசில் தான் வெளியே வர்றான். அப்படி வெளியே வந்ததுனால தான் ராஜா இவனுக்கு பெரிய அந்தஸ்தை கொடுத்தான். தன்னுடைய ஸ்தானத்தில் அடுத்த ஸ்தானத்தை கொடுத்தான். பெரிய பொறுப்பு எகிப்தில் கொடுக்கணுங்கன்னா அவனுக்கு கண்டிப்பாக 30 வயசு இருக்கணும். அல்லேலூயா. அப்போது ரோமர் 8:28 சொல்லுது, சகலமும் நன்மைக்கு ஏதுவாய். அந்த பானபாத்திரக்காரன் போய் சொல்லி விடுதலை செஞ்சுருந்தானா 28 வயசில் வெளியே வந்திருப்பான். இவனுக்கு பெரிய பொறுப்பு ஒன்று கிடச்சிருக்காது. ஆனால் 30 வயசில் வெளியே வர போய்த்தான் சிறப்பான ஒரு அந்தஸ்து அவனுக்கு கிடச்சி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ சமூகத்தில் காத்துக்க தேவ பிள்ளைகளே, இப்போ ஆண்டுடைய சமூகத்தில் இந்த யோசேப்புடைய அடுத்த காரியங்களை நம்ம குறித்து வேதத்தில் வாசிக்கிற பொழுது, இந்த யோசேப்பு நாற்பத்தி 1ஆம் அதிகாரம் 1 முதல் 8 வரை பார்வோனுடைய காரியங்கள் நடக்குது. பார்வோன் என்ன சொன்னால் சொப்பனம் பார்க்குறான். சொப்பனத்துக்கு அர்த்தத்தை கேட்டால் யாருமே சொல்லலை. நேபுகாத்நேச்சார் சொப்பனத்தை மறந்துட்டா சொப்பனத்தையும் கேட்டான். ஆனால் பார்வோன் சொப்பனத்தை சொல்கிறான். சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்கிறதுக்கு யாருமே கிடையாது. வித்தியாசமான சொப்பனமாக இருக்குது. இப்போ தான் பானபாத்திரக்காரன் ஞாபகம் வந்து நினைப்பு வந்து என்ன செய்யறேன்னா யோசேப்பை கூட்டு வந்தால் அவன் சரியாக சொல்லுவான்னு சொல்கிறான். கர்த்தருடைய சமூகத்தில் இந்த
பானபாத்திரக்காரன் யோசிப்புடைய நினைவுக்குள் வராமல் போனதும் ஏற்ற வேளையிலே நினைவுக்குள் வந்ததும் இது கர்த்தருடைய அனாதி தீர்மானம். ஏன்னு சொன்னீங்கன்னா, நாம் நினைக்கிற நினைவுகள் கர்த்தருடைய நினைவுகள் அல்ல. யோசிப்பு நினைவுகள் என்னது? நான் நிரபராதி, நான் சிறைச்சாலைக்கு வர்றதுக்கு அவசியம் இல்லை, ஆனால் சிறைச்சாலை கிடக்கிறேன், என்னென்ன செஞ்சிரு, விடுதலை செஞ்சிரு. யோசிப்பு நினைவுகள் விடுதலை ஆகணும். ஆனால் கர்த்தருடைய நினைவுகள் ஏற்ற வேளையில் வெளியே கொண்டு வந்தால் உன்னை உயர்த்துவேன். ஆண்டுடைய சமூகத்தில் ஆண்டுடைய நினைவுகள் உன்னதமான நினைவுகள். இப்போ கர்த்தர் வெளியே கொண்டு வந்துட்டார் பாருங்கள். 41ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் இவனை உயர்த்துகிற உயர்வை கொஞ்சம் பாருங்கள். 14 வசனம். அப்பொழுது பார்வோன் யோசேப்பை அழைப்பித்தான். அவரை தீவிரமாய் காவல் சிறையிலிருந்து கொண்டு வந்தார்கள். அவன் சவரம் பண்ணிக்கொண்டு வேறு வஸ்திரம் தரித்து அவன் வேறு வஸ்திரம் தரித்து பார்வோனிடத்தில் வந்தான். அப்போ இவன் தரிச்சிருக்கிற வஸ்திரம் என்னது? இவன் தரிச்சிருக்கிற வஸ்திரம் என்னது? சிறையின் அனுபவத்தில் என்ன வஸ்திரம் தரிப்பாங்க? நம்ம சிறைச்சாலைகளை போனதில்லை. நான் பழைய காலத்தில் சின்ன பிள்ளையில் என் படங்களை பார்க்கும்போது சிறைச்சாலை ஒரு வஸ்திரம் போட்டிருப்பான், நம்பர்லாம் போட்டிருப்பாங்க, அப்படி தானே? இவன் பிறந்து வளர்ந்த போது என்ன வஸ்திரம் போட்டிருந்தான்? பல வர்ணங்கள். ஆனால் பல வர்ண வஸ்திரங்களை அவங்க அப்பாட்டி அனுப்பிச்சு சேர்த்து போனத்தில் அனுப்பிச்சிட்டாங்க. அது முடிஞ்சிட்டு அதுக்கடுத்து போத்திபாரில் நல்லா இருந்திருப்பான். இப்போது சிறைச்சாலை வஸ்திரங்கள் அவனுக்கு கிடச்சி. இப்போது பார்வோன்ட்டு போய் நிற்கணும்னா டீசெண்டாக இருந்தால் தான் பார்வன் அனுமதிப்பார். அதனால சிறைச்சாலை வஸ்திரங்களோட நினைச்சுன்னா அவன் கொண்டு போய் நிப்பாட்டாமல் மாற்று வஸ்திரத்தை அவனுக்கு தரிப்பித்து சவரம் பண்ணி அவனை நீட்டாக கொண்டு போய் நான் பார்வன் முன்னாடியே நிறுத்திட்டாங்க. இப்போது வசனம் சொல்லுது பாருங்கள். பார்வோனுக்கு முன்னாடி போய் நின்ன மாத்திரத்தில் இப்போ பார்வோனு ஒரு வஸ்திரம் தரிச்சு விடுறான் பாருங்க. 42 வசனம். கலற்றி போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி பொன் சரப்பனை அவன் கழுத்திலே தரித்து. நல்லா கவனிச்சு பாருங்க. இப்போ என்ன வஸ்திரம் உடுத்தி வைக்கிறாங்களா? மெல்லிய வஸ்திரம். பலவர்ண வஸ்திரம் தரித்தவன் யாரு? யோசேப்பு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவனுக்கு ராஜகுமார்த்திக்கு தரிச்சது போல இவனுக்கு தரிச்சிருக்கான. இவன் ராஜகுமாரனை போல வாழ்ந்தான். ஆனால் பார்த்தீங்கன்னா இவன் தான் மரணத்துக்கு நேரம் போனான். ஆனால் கர்த்தர் கூட அதனால் பாதுகாக்கப்பட்டான். அடுத்தபடியாக சிறைச்சாலை வஸ்திரம் தரிப்பிக்கப்பட்டான். அவனுக்கு இப்போது ராஜாவுக்கு முன்னாடி நிற்கிறதுக்கான தகுதியான ஒரு வஸ்திரம், மாற்று வஸ்திரம் கொடுத்தாங்க. ஆனால் இவனுக்கு கிடைக்கப்பட்ட வஸ்திரம் என்ன வஸ்திரம் சொல்லி கேட்டிங்கன்னா, ராஜா கொடுத்த வஸ்திரம் மெல்லிய வஸ்திரம். ஆண்டவர் இயேசு புதிய ஏற்பாட்டில் மத்தேயுவிலும் லூக்காவில் சொல்லும்போது, நீங்கள் வனாந்தரத்தில் யாரை பார்க்க போனீர்கள்? மெல்லிய வஸ்திரம் தரித்த மனுஷனையோ அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்கிறார். மெல்லிய வஸ்திரம் தரித்தவர்கள் அரண்மனைகளில் இருக்கிறார்கள். அப்போ அரண்மனையில் இருக்கிறவங்க தரிக்கிற வஸ்திரம் தான் மெல்லிய வஸ்திரம். அடுத்தபடியாக வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஒரு 4-5 இடத்துல மெல்லிய வஸ்திரத்தை குறித்து வாசிக்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம், அதாவது 15ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், 19ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், 14ஆம் வசனம். இந்த வசனங்களில் இந்த மெல்லிய வஸ்திரம் தரித்திருக்கிறவங்களும் பூரா யாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு வசனம் வாசி. 15:6. அந்த ஆலயத்திலிருந்து 7 வாதைகளை உடைய 7 தூண்களும் சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்து மார்பருகே போர் பச்சைகளை கட்டிக்கொண்டு. இந்த மெல்லிய வஸ்திரம் தரித்த இவர்கள் யார்? தூதர்கள். 19:8 19:14 அப்படி தான் போட்டிருக்குது. பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்துக் கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளே. பரலோகத்திலுள்ள சேனைகள் வெண்மையும் சேனைகள் பரலோகத்தில் சேனைகள் வெண்மையும் சுத்தமான மெல்லிய வஸ்திரம் தரித்தவர்களாய் வெள்ளை குதிரைகளின் மேல் ஏறி அவருக்கு பின் சென்றார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரோடு இருக்கிறவர்கள் தூதர்கள், கர்த்தரோடு இருக்கிற பரிசுத்தவான்கள், கர்த்தரோடு இருக்கிற மணவாட்டி, இவர்களுக்கு எல்லாருக்கும் மெல்லிய வஸ்திரம் கொடுக்கப்படுகிறது. அல்லேலூயா. பரலோகத்தின் மகிமை மெல்லிய வஸ்திரம் தரிப்பிக்கப்படுதல். இதை இந்த பூமியிலேவும் பார்வோன் ராஜா அருமையான யோசிப்பு கொடுத்துட்டான். ஆமே. நல்லா கண்டுபிடிக்கணும் தேவ சமூகத்தில். எவன் தான் வழியை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்குறானோ கர்த்தர் அவருடைய காரியங்களெல்லாம் வாய்க்க பண்ணுகிறார்.
இப்போ என்னதான் அவனுக்கு காரியம் வாச்சிச்சு, இவன் போத்திப்பார் வீட்டில் இருக்கும்போது இவனுக்கு காரியங்கள் வாச்சிச்சு, இவன் சிறைச்சாலையில் இருக்கும்போது காரியம் வாச்சிச்சு. 2 3வது 41ஆம் அதிகாரத்தில் 40ஆம் வசனத்திலிருந்து 46ஆம் வசனம் வரைக்கும் இவன் காரியங்கள் வாய்த்தது. கடகடன் வாசித்து நம்ம முடிக்க போகிறோம். நீ என் அரண்மனைக்கு அதிகாரியா இருப்பாய். பாருங்க இவனுடைய காரியங்கள் எப்படி வாய்க்குது. உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லாரும் அடங்கி நடக்க கடவர்கள். சிங்காசனத்தின் மாத்திரம் உன்னிடத்தில் நான் பெரியவனாய் இருப்பேன் என்றான். இந்த போத்திப்பார் சொன்னது மாதிரியே இருக்கு பார்த்தீங்களா காரியங்கள். அடுத்தபடியாக பார்வோன் யோசேப்பை நோக்கி, பார், எகிப்து தேசம் முழுமைக்கும் உன்னை அதிகாரியா ஆக்கினேன் என்று சொல்லி பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கலற்றி அதை யோசேப்பின் கையிலே போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி பொன் சரப்பணியை அவன் கழுத்திலே தரித்து தன்னுடைய 2ஆம் ரதத்தின் மேல் அவனை ஏற்றி தென்விட்டு பணியுங்கள் என்று அவனுக்கு முன்பாக கூறுவித்து எகிப்து தேசம் முழுமைக்கும் அவனை அதிகாரியாய் ஆக்கினான். பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, நான் பார்வோன், ஆனாலும் எகிப்து தேசத்துள்ளவர்களில் ஒருவனும் உன் உத்தரவில்லாமல் தன் கையாவது தன் காலையாவது அசைக்க கூடாது என்றான். மேலும் பார்வோன் யோசேப்புக்கு சாம்ராட் பனையா என்கிற பெயரிட்டு ஓம் பட்டணத்து ஆசாரனையாகிய போத்திபிராவின் குமார்த்தியாகிய அஸ்னத்தை அவனுக்கு மனைவியாக கொடுத்தான். யோசேப்பு எகிப்து தேசத்தை சுற்றி பார்க்கும்படி புறப்பட்டான். யோசேப்பு எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனுக்கு முன்பாக நிற்கும் போது 30 வயதாயிருந்தான். யோசேப்பு பார்வோனுடைய சந்தையிலிருந்து புறப்பட்டு எகிப்து தேசம் எங்கும் போய் சுற்றி பார்த்தான். ஹல்லேலூயா. இந்த 40ஆம் வசனத்திலேருந்து நம்ம 46ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கிற ஒவ்வொரு பின்னாடி கூட போய்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு காரியம் பார்க்கும் பொழுது கர்த்தர் இவருடைய காரியங்கள் எல்லாம் வாய்க்க பண்ணினார். ஹல்லேலூயா. தேவசமத்தில் ஒரு காலகட்டத்தில் காரியங்களை வாய்க்க பண்ணுகிறார். அடுத்த ஒரு காலகட்டத்தில் சோதனை வருது. இந்த சோதனை வரும்போது நாம் என்ன செஞ்சிடக்கூடாதுன்னா பேக் ஸ்லைடிங் ஆகிடக்கூடாது, பின்மாற்றத்தில் போயிடவே கூடாது. ஹல்லேலூயா. காரியங்களை வாய்க்க பண்ணுகிற கர்த்தர் அவர் ஜீவனுள்ள தேவன். அவர் கடைசி வரைக்கும் கைவிடாதவர். எந்த சோதனை வந்தாலும் சரி அவர் காரியத்தை இன்னும் வாய்க்க பண்ணுவார், இன்னும் வாய்க்க பண்ணுவார், இன்னும் வாய்க்க பண்ணுவார். நாம் இந்த உலகத்தை பார்த்து ஏதாவது ஒன்று பார்த்துட்டுச்சுன்னா சோர்ந்து போயிடக்கூடாது. அடுத்தபடியாக இன்னும் உங்களுடைய காரியங்கள் எப்படி தான் வாய்க்க சொல்லி கேட்டிங்கன்னா, உணவுக்கு கஷ்டப்பட்டு கொண்ட தன்னுடைய தகப்பன் குடும்பத்தை அறிஞ்சுன்னா கூப்பிட்டு வந்து 47 11 12 வாசிங்க. 47 11 12. தன் தகப்பனுக்கும் தன் சகோதரருக்கும் எகிப்து தேசத்திலே நல்ல நாடாகிய ராமசேஸ் என்னும் நாட்டிலே சுதந்திரம் கொடுத்து அவர்களை குடியேற்றினான். யோசேப்பு தன் தகப்பனையும் தன் சகோதரரையும் தன் தகப்பனுடைய குடும்பத்தார் அனைவரையும் அவரவர்கள் குடும்பத்திற்கு தக்கதாக ஆகாரம் கொடுத்து ஆதரித்து வந்தான். இன்னும் இவன் காரியங்கள் வாய்த்து கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். தேவ சமூகத்தில் 37ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தை நம்ம வாசித்து தியானிச்சுட்டு வர்றோம். நம்ம வழியை என்ன செஞ்சிடணும்? கர்த்தருக்கு ஒப்படைச்சிடணும். ஏன் சொன்னீங்கன்னா இந்த வழியில் பலவிதமான இடர்கள் வரும். போன வாரத்தில் சுயம் வரும். அதுக்கு முதல் வாரத்தில் நம்ம பிரதானமாக நினைக்கிற காரியங்களும் எதுனாலும் சரி என் வழி என்ன செஞ்சிடணும்? எப்படியாவது சொல்லுங்களேன், கர்த்தர்ட்ட ஒப்படைச்சிடும். கர்த்தர்ட்ட என் வழியை ஒப்படைச்சிட்டேன், அவர் எல்லாம் பார்த்துக்கொள்வார். அவர் நம்ம தொடர்ந்து நம்மை நடத்துவார். தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்கிற தேவ பிள்ளைகளாக நாம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வழியை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போம். தேவனுடைய சொல்ல காத்திருப்போம். கர்த்தருடைய கரம் எல்லா காரியம் நமக்கு வாய்க்க பண்ணும். கண்களை முடிச்சு ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவையும் கோடி ஸ்தோத்திரப்பா, மைமின் ராஜாவை இந்த வேலைக்காக நாளுக்காக ஸ்தோத்திரம். இப்போதுமே வாழ்த்தி வணங்கி இப்படி திவிகரங்களே எங்களை தாழ்த்தி தருகிறோம். ஆண்டரே, உம்முடைய சமூகத்தில் ஒரு யோசேப்பை குறித்து நாங்கள் முழுவதும் இந்த நாளில் தியானித்தோம். ஆண்டவரே, தேவனுக்கு பயந்து தன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து நடந்த யோசேப்பு காரியம் வாய்க்கிற பொழுதும் சோதனை வந்த பொழுதும் இன்னுமா எப்பேற்பட்ட சூழ்நிலும் தன்னுடைய வழியை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து தேவ பயத்தோடு காணப்பட்டானே. அது நிமித்தமாக மேன்மேலும் மேன்மேலும் அவனுடைய காரியங்கள் வாய்த்ததே. என் தேவனாய் கர்த்தர் அவனை எகிப்து தேசம் முழுவதுக்கும் அதிகாரி ஆக்கினீர். ஆண்டவரே, பார்வோனுடைய வீட்டில், பார்வோனுடைய அரண்மனையில் ஆண்டவனும் அதிபதியுமானான். ஆண்டவரே, எங்கள் காரியங்கள் வாய்க்க நாங்களும் எங்கள் வழிகளை முழு ஒப்புக் கொடுக்குறோம். ஒரு சிறிது முன்னேற்றம் வந்தால் உடனே நாங்கள் அதுபோல் மதிமயங்கி விழுந்து விடாமல் எக்காரணம் கொண்டும் கர்த்தாவே, சிறிய முன்னேற்றம், பெரிய காரியங்கள் வாய்க்கிற பொழுது எப்பொழுதுமே உமையே சார்ந்து, உமைக்கே பயந்து, உம்முடைய சமூகத்தில் எங்கள் வழியை ஒப்பு கொடுத்து வாழ உதவி செய்யும்.
காரியங்களை வாக்கி பண்ணுற கர்த்தர் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளையுடைய காரியங்கள் வாக்கி பண்ணும். பெரிய காரியம் மீட்பர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் விடுகிறோம். ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகளை சந்தோஷ சமானத்தால் நிரப்பி அனுப்பும். பெரிய காரியம் கர்த்தர் நாம மையப்படட்டும். எங்களை தாழ்த்தி விரும்பியாக்குறோம். அன்பின் ஆண்டவர் இயேசுவின் மூலம் விடுகிறோம். ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.